தேர்தல் திருவிழா களை கட்டியுள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் களம் இறங்கியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்தும் விதமாக ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார். இந்த நிலையில்தான் அவர்களுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உண்மையான ஓபிஎஸ் அவர்களுக்கு சின்னம் பலா சின்னம். அதுதான் ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் ஓட்டு போடும் பொழுது குறிப்பாக பலா சின்னத்தை அமுக்க வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடாக சென்று ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்களும் பாஜகவினர்களும் தற்பொழுது மும்முரமாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற ஒவ்வொரு துரோகத்தையும் முன்கூட்டியே அறிந்த ஓபிஎஸ் அவர்கள் அதிலிருந்து எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டும், அதிமுகவை துரோகத்தின் காரணமாக கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்தால் தமிழகத்தை அடமானம் வைத்து விடுவான் என்பதற்கேற்பதான் பிரச்சாரத்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறார். இதில் மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயபெருமாள் அவர்கள் பிரச்சாரத்தை விட திமுகவின் கூட்டணி கட்சி நவாஸ்கனி அவர்களது பிரச்சாரத்தை விட ஓபிஎஸ் அவர்களது பிரச்சாரத்தின் பொழுதுதான் அதிக அளவில் மக்கள் ஆதரவு இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் சுயேட்சையாக அதுவும் முதல் முறையாக எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாத சின்னத்தை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைகிறார் என்றால் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. ராமநாதபுரம் எதற்காக தேர்வு செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு ஆதரவை தருவார்கள் என்பதற்காகவும் வறண்ட பூமியாக இருக்கின்ற ராமநாதபுரத்தை செழுமையாக மாற்றுவேன், மீனவர்களின் விடுதலைக்காக நான் பாடுபடுவேன் என்றும் பல்வேறு கொள்கையான வாக்குறுதிகளையும் கொடுத்துள்ளார். இதுவே திமுக இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியாது. காரணம், இதற்கு முன்பாக திமுக தான் ஆட்சி அமைந்தது. தற்பொழுது அதிமுகவும் தனது வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது. காரணம், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியே ஒருபோதும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கேற்பதான் அவர்கள் மக்கள் மத்தியில் அதிமுகவின் வேட்பாளர்களின் நிலைமை இருக்கிறது. கடைசியில் ஓபிஎஸ் அவர்கள்தான் வெற்றியடைவார். பலா சின்னத்தை ஒவ்வொரு வீடாக சென்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வீடாக சென்று ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளனர். சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ராமநாதபுரம் தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா? கருத்து கணிப்பின் முடிவில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவது கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.